இந்த வாரம் தங்கம் வெள்ளி விலை நிலவரம் எப்படி இருக்கும் சார்? இந்த 15ஆம் தேதி வரைக்கும் ஏறும். ஏற்கனவே சொன்ன போன வாரம் கொஞ்சம் ஏறும், அப்புறம் திரும்பி இறங்கணும். இப்போ ஏறி இருக்குது. ஸோ இந்த 15ஆம் தேதி வரைக்கும் ஏறும். ஆனால் ஃபெடரலில் இருக்குது. ஃபெடரலில் எது பண்ண போகிறான்னு தெரியல. யூஎஸில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கட் பண்ணான்னா கண்டிப்பாக குறைஞ்சிடும். ஸோ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதிர்பார்க்காத அளவுக்கு குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 15ஆம் தேதி வரைக்கும் நல்லா ஏறும், வழி இருக்குது. கோல்டில் சில்வரும் ஏறும், அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. ஆனால் ஷேர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஷேர்ஸில் 15, 21ஆம் தேதி அது அமெரிக்காவோட சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுனால, சில பிரச்சனைகள் ஏற்படுறதுனால கண்டிப்பாக ஒரு இடத்துல அடிபட போகுது. அப்படி அடிபட்டால் ஷேர்ஸ் குறைஞ்சிரும். ஸோ பெரிய பெரிய ஷேர்ஸ்லாம், செக்டார்ஸ்லாம் ரொம்ப உஷாராக இருக்கும். பெரிய செக்டார்ஸ்லாம் ஒரு லெவல் தான் போகும், அந்த சட்டன் லெவலில் வந்து கீழே விழும். ஏன்னா சடனாக பாதி இல்லைன்னா முக்கால்வாசி ஒரு 5%லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்து பார்க்குறது தான் நல்லது. அது இந்த பர்டிகுலராக இந்த மாதம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். சில விஷயங்கள் மாறும், அது இல்லாமல் சில பிரச்சனைகள் ஏற்படும். இல்லை வேறு கண்ட்ரிகள், அதாவது முஸ்லிம்ஸ் கண்ட்ரியோ இல்லை வேறு அதர் கண்ட்ரிஸோ ஃபைட் நடக்க சொல்ல கோல்டு டிமாண்ட் ஆகலாம். அப்படி டிமாண்ட் ஹவுஸில், இம்போர்ட் டிமாண்ட் ஹவுஸில் கண்டிப்பாக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 10ஆம் வருஷத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறதான் போகுது, பிரச்சனை